பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். ரெண்டு பேரும் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்பலையா வீட்டுக்கு? நாங்க தான் எங்க மாமா வராரு எங்களை கூட்டிட்டு போக, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன்ல, மறந்துட்டியாடி பைத்தியக்காரி? ஐயோ ஆமா சொன்னீங்களே, இன்னும் உங்க மாமா வரலையா? வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்க மாமா டாக்டருக்கா படிக்கிறாங்க? ஆமா எங்க மாமா சென்னையில டாக்டருக்கு படிக்கிறாரு. சூப்பர்ல. அப்போ உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உங்க மாமாவே இன்ஜெக்ஷன் போட்டுருவாரு, அப்படித்தானே? எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் பிடிக்கவே பிடிக்காது, நான் எல்லாம் போட்டுக்க மாட்டேன். எனக்கும் தான் பிடிக்காது இன்ஜெக்ஷன் டேப்லெட், இதெல்லாம் எனக்கு பார்த்தாவே வாமிட்டா வரும்டி. எனக்கும் தான், எனக்கு இதெல்லாம் பார்த்தாவே அலர்ஜி. ஏண்டி இன்னைக்கு கிளாஸ்ல அந்த ரியா ரொம்ப ஓவரா பண்ணால, அவள் லீடர் ஆனதுலேருந்து ரொம்ப பண்றாடி. வாயை திறந்தா கூட நேம் எழுதிடுறாடி போர்டில். ஆமா அது ஒரு எருமை, எனக்கு அதை பிடிக்கவே பிடிக்காது அப்பத்துல இருந்தே. இதை வேற அதை லீடரா போட்டாங்களா, ரொம்ப சீன் போடுது, எனக்கு கோபமா வருது தெரியுமா? ஆமா ஓ நேம் கூட எழுதியிருந்தால போர்டில், நீ கூட சண்டை போட்டியே. ஆமா அவ ஒண்ணுமே பேசலடி. பின்னாடி இந்த லெச்சு பென்சில் தான் இருந்தா கேட்டா, எக்ஸ்ட்ரா பென்சில், அதை தான் இவ திரும்பி கொடுத்தா. அதுக்கு லெச்சு பேர் எழுதல, இவ பேரை மட்டும் எழுதி மிக மிக அதிகம்னு போட்டு வச்சுட்டா. அதான் அவளுக்கோ வந்து நல்லா கத்தி விட்டுட்டா. ஆமா நான் பார்த்தேன், நீ திட்டினதுல அவ மூஞ்சியே ஒரு மாதிரி அலறி போச்சு தெரியுமா? நாங்களாம் சிரிச்சோம் பின்னாடி உட்காந்து. ஆமா ரொம்ப சீன் போடுது அது. அவளுக்கு மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கவே, அவங்க பேரை தான் எப்போ பார்த்தாலும் போர்டில் எழுதும். என் பேர் என்னைக்காவது எழுதாம இருக்கா? என் பேரையே தான் எழுது. ஏன்னா அந்த மாதிரி வாயாடுறல, அவள் ஏதாவது சொன்னா திட்டி விட்டுறல, அதனால என் நேம் மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிரும். எப்படி பிள்ளையா சொல்லி போட்டு எதுனா ஆரம்பிக்கிறாங்க பத்தியா, நல்லதுலாம் அந்த மாதிரி என் நேம் போட்டு ஆரம்பிச்சிருவா. அவளுக்கு இல்லை ஒரு நாள் இருக்கு, மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விடணும். எங்க மிஸ் எல்லாரும் அதுக்கு தான் சப்போர்ட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்கல்ல, அதனால. ஏன் நானும் தான் செகண்ட் ரேங்க் எடுக்கிறேன், நீனும் தான் தேர்ட் ரேங்க் எடுக்கிறேன், ஏன் நம்மளாம் நல்லா படிக்கலையா? ஏன் அவன் மட்டும் தான் என்ன ஸ்பெஷலாக உங்களுக்குலாம்? இல்லடி, செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் எடுக்கிறவங்களாம் எங்களை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள தான் ரொம்ப அதிகமாக தலையில் தூக்கி வச்சு பேசுகிறாங்க. பார்த்து எல்லா ரியாவுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குது மிஸ்ஸுக்கலான்ட்டு. ஏன் பிங்கி கூட தான் மிஸ்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து சொன்னால் கூட பிங்கி எதுனா கேட்டாங்களா, மிஸ்ஸு அடித்தாங்களா? இல்லை அவள் சொல்கிறதையும் கேட்டாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. பிங்கியும் பிடிக்கும் மிஸ்ஸுக்கு, எல்லாரையுமே பிடிக்கும். பைத்தியம், நம்ம கிளாஸ் மிஸ்ஸை சொல்லலை, நான் மற்ற மிஸ்ஸை சொன்னேன். மற்ற மிஸ் எப்படி இருந்தால் நமக்கு என்ன, நம்ம கிளாஸ் மிஸ் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா, அதுவே போதும் விடு. ஆமாம் இங்கே பாரு மாமா கார் வந்துச்சு. ஆமாம் அண்ணன் வந்துட்டாரு. ஓய் பிங்கி மலரு போலாமா? போலாம் மாமா. மாமா இதுதான் எங்களோட ஃப்ரெண்டு நந்து. ஹாய் செல்லம். ஹாய் அங்கிள். எது அங்கிளா? ஆமா நீங்க அங்கிள் தானே, எனக்கு மாமானா அவ இங்கிலீஷ்ல அங்கிள்னு சொல்றா, கரெக்டா தானே சொல்றா மாமா? அடப்பாவீங்களா? ரைட்டு ஓகே கிளம்பலாமா? போலாம் மாமா. நந்து பாய்மா. அங்கிள் நீங்க ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க. எது கியூட்டா இருக்காரா? உருட்டு ஐயோ உருட்டுமா. ஓய் பிங்கி என்ன? சும்மா மாமா ஃபன். அது சரி வீட்டுக்கு வாடி. ஓகே நந்து பாய், நாளைக்கு வரும்போது அங்கிள் சாக்லேட் வாங்கிட்டு வரேன் என்ன? ஓகே அங்கிள் பாய். எதுக்கு சாக்லேட்டு? நீங்க அழகா இருக்குன்னு சொன்னதுக்கா? வாயாடி, உனக்கு வீட்டுக்கு வாடி இருக்கு. போங்க மாம்ஸ் போங்க, கார் எடுங்க வரோம். அநியாயத்துக்கு வாய்ப்பானா இவளுக்கு. சரி சீக்கிரம் வாங்க, நான் போய் கார் எடுக்கிறேன். போங்க. ஓகே நந்து நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கு நாங்கள் வரமாட்டோம் என்ன, எங்கள் அக்காவுக்கு சண்டே வந்து ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால நாளைக்கெலாம் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கள் மாமா, எங்கள் அக்கா, அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாரும் கூடயும். அதனால நாளைக்கு வரமாட்டோம், உங்ககிட்ட சொல்லிட்டோம் முன்னாடியே. இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் என்ன, ஓகேவா? பாய். நீங்கள் வரலன்னா எனக்கு போர் அடிக்குமே. ஒன் டே தான் நந்து, அப்புறம் சாட்டர்டே நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் லீவ் தானே, அதனால ஒன் டே உனக்கு சில்லுன்ட்டு போயிடும். மண்டே வந்துடுவோம் ஓகேவா? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி மாமா வெயிட் பண்ணுறாரு, சாரி அண்ணன் வெயிட் பண்ணுறாரு, நான் போயிட்டு வரோம். பாய். சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மண்டே வரும்போது நிறைய சாக்லேட் பிஸ்கெட் இது எல்லாமே எடுத்துகிட்டு வாங்க, ஸ்நாக்ஸ்லாம் ஓகேவா? கண்டிப்பாக உனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வரோம். ஓகே பாய். பாய் நந்து பாய்.
அப்புறம் மாமா என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்னடா மாப்பிள்ள, சித்தி மேலேருந்து உமாக்காவை இருந்தோம் இவ, அப்புறம் எங்கள் அம்மா அத்தை எல்லாரும் தூக்கி அதுக்கப்புறம் உட்கார வச்சு அவங்க ஒரு அலப்பறையே பண்ணிட்டாங்க. ஒரே சிரிப்பு, வயிறு வலிச்சிருச்சு எங்கள் 2 பேருக்கும். இல்லை மினி? ஆமா ஆமா, ஒரே காமெடியா போயிடுச்சு. அதுவும் ராக்கு சித்தி பண்ணதுதான் பெரிய ராக்கே. உண்மையிலே சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு வயிறு வலிச்சிச்சு எங்க எல்லாருக்குமே. தெரியுமா, நீங்க தான் மிஸ் பண்ணிட்டீங்க. மாமா அத்தை எப்பவுமே இப்படிதான். அத்தையும் சரி உமாக்கா காம்போ சைஸ் வேற லெவல்ல இருக்கும். அவங்க வந்து பேசுறதா இருக்கட்டும், இல்லை எதாவது வம்பளத்துக்காக இருக்கட்டும், நமக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு சண்டை போட்டுப்பாங்க 2 பேரும். தெரியுமா? ஆமாம் ஆமாம் பிங்கி, சரியான காமெடியாக போச்சு எங்களுக்கு. தெரியுமா, அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஃபன் எலமெண்ட் தான். நீங்கள் இல்லாததான் அவங்க 2 பேரும் தான் ஃபுல்ஃபில் பண்ணாங்களே. என்னங்க 2 பேரும் கண்டிப்பாக போர் அடிச்சிருக்கோம். அவன் புழுவுறான் பிங்கி. அவன் லேப்டாப் எடுத்து வச்சவன் தான் காலைல உங்களை கொண்டு போய் விட்டு வந்து அப்புறம் மறுபடியும் திரும்ப உங்களை வந்து கூப்பிட்டு வர்றதுக்காக லேப்டாப் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தான். அப்போ லேப்டாப்பில் தான் உட்காந்துருந்தான். அவன் கேட்டதுக்கு கூட சொன்னான், ஏன்டா அவங்களெலாம் மிஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குப்பா, நான் யாரையும் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி உருட்டினான். இப்போ என்னடானா நீங்கள் இல்லாததான் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணேன்னு சொல்கிறான். பொய்க்கோழி பையன், ஃப்ராடுக்கார பையன். வைக்க போகிற மண்டை, உன்னால் வாயை மூடிட்டு இருக்க முடியாதாப்போ? போடா மலைமாடு. வைக்க போகிற மண்டை மலைமாடு. நல்ல பேராக இருக்கு 2 பேர் பேருமே. இருக்குமா, உனக்கு நல்ல பேராக தான் இருக்கும். என்ன வித்யாமா, நீ மட்டும் இங்கே சைலண்டாக உட்காந்துருக்க? அதானே, என்ன மேடம்? அட ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆஹா, காலேஜ் எப்படி போச்சு மேடம் இன்னைக்கு? அதுக்கு என்ன, வேறு லெவலில் சூப்பராக போச்சு. ஆமாம் வித்யா, நீ ஏதோ எலெக்ஷனில் நிற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா, அது என்னாச்சு? எது எலெக்ஷனில் நிற்கிறாளா? எப்போ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லவே இல்லை. ஆமாம், இவர் பெரிய கலெக்டர், இவர்கிட்ட சொல்லி தான் எல்லாம் செய்யணும். வாயை மூடிட்டு தான் யாரையும் வைக்க போகிற மாட்டே. இல்லடா, எங்களுக்கு தெரியல, உனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கே, அது எப்படின்னு கேட்டேன். பைத்தியம், நேற்று நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னா அவள், இந்த மாதிரி நாளைக்கு எலெக்ஷன் இருக்குது, அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நேமு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதை தான் கேட்டேன். பாத்தியா வித்யா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இவங்கிட்ட மட்டும் சொல்லியிருக்க. எப்போ நீங்கள் 2 பேரும் பேசுறீங்க? எங்க கூட தானே சுற்றி தெரியுறீங்க. இல்லைக்கா, மார்னிங் நீங்கள் எல்லாரும் அப்படியே போட்டு போயிட்டீங்கல்ல படுத்ததெல்லாம், அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போது சித்து மேலே வந்தார். அப்போ எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்துட்டு சொன்னது. அட விடு வித்யா, இவளுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் என்னாச்சு, பண்ணிட்டியா? ரைட்டு, இவங்க 2 பேரும் நம்ம இல்லாதப்போ தனியாக தான் பேசிக்கிறாங்க போல். இப்போ அவங்க வாயிலேருந்தே வந்துடுச்சு. அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். ஏக்கோ மினி ஏக்கோ, என்ன இந்த பக்கம் பார்த்து என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியே? அங்கே பேசிட்டு இருக்கா, அங்கே பாரு. டேய் என்னடா, சும்மா இந்த பக்கம் பார்த்தேன், இந்த பூலாம் நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்தேன். சரி சரி, அங்கே பாரு அங்கே பாரு, எல்லாம் விஷப்பயவுலையில தான் இருக்குது. ஆமாம் சித்து, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் மண்டே தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. நாளைக்கு லீவ் இல்லை சொல்லிட்டு வந்து லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். மண்டே தான் எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகுமா சித்து? சூப்பர் சூப்பர் வித்யா, ஒன்றும் பயப்படாத, சரியா? நர்வஸ் ஆகாத. உனக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கோ அது எல்லாமே உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணு, சொல்லு. எலெக்ஷனாகவே கண்டிப்பாக அடி தடி அந்த மாதிரிலாம் இருக்கும், கண்டிப்பாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ எதுவுமே பயப்படாத. நீ தான் சொன்னில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. நீ வந்து ஹாப்பியாக எந்த பயமும் இல்லாமல் நர்வஸ் இல்லாமல் நீ பார்ட்டிசிபேட் பண்ணு, ஓகேவா? கண்டிப்பாக சித்து. சித்து மாமா, எங்க வித்யாக்கா பின்னாடி யாருமே இல்லை? என்னடா சொல்கிற? இல்லை, வித்யாக்கா பின்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்களே, அதான் பார்த்தேன். அவங்க பின்னாடி யாருமே இல்லையே, பூச்செடி தானே இருக்கு மாமா. மாப்பிள்ள வாயு கொழுப்புடா உனக்கானா. மென்டல் 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 மாதிரியே பேசிட்டு இரு நீ. ஆமாம் ஆமாம், நாங்கள் மென்டல் தான், நீங்கள் ரொம்ப தெளிவுதான். சிப்பா திரும்பங்கிட்டு அண்ணி எல்லாரும் இங்கே தான் உட்காந்துருக்கா பாருங்க. பசங்களா? சொல்லுங்கம்மா. தாயு, நீயும் மினியும் போயிட்டு அடுப்படியில் நான் வந்து எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் காஃபி, அப்புறம் மருமையனுக்கு வந்து பால் எல்லாமே ஆற்றி எல்லாமே வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் கூட பக்கத்துலேயே தான் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பசங்களுக்குலாம் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு இருங்க. நாங்கள் போயிட்டு நானும் அத்தையும் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்றது விசேஷத்துக்கு போய் அழைச்சிட்டு வந்துடுறோம். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டு எதனா பேசிகிட்டு இருக்கனா பேசிகிட்டு இருங்க, சரிங்களா? சரிம்மா சரிம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஹலோ சொல்லுங்கண்ணே. அண்ணியா? அண்ணி இந்த தான் இருக்காங்க. சரி, சரிண்ணே. சரி 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 சரி, நாங்கள் நானும் அண்ணியும் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விசேஷத்துக்கு கூப்பிட்றதுக்காக கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் போகிறோம். சித்து இருக்கான்ல, பார்த்துப்பா. சரி சரிண்ணே.
சரிண்ணே. சரி வை, நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன வராதா உங்கள் அண்ணனுக்கு? இல்லை நீ இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் ஆள் வராங்களாம். இன்றைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போல். பந்தல்லாம் ஆல்ரெடி போட்டு தான் இருக்கான். அதில் ஏதோ லைட் செட்டிங் அதெல்லாம் ஏதோ ஓகே ஏதோ பண்ணணுமா. அதுக்கு வந்து ஆள்லாம் வராங்களாம். அதனால தான் பார்த்துக்க முடியுமா என்னென்னு அண்ணன் கேட்டார். சித்து இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். அப்புறம் பசங்க இருக்குங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து பார்த்துப்பாங்கன்னு சொன்னேன். எது லைட் செட்டிங் போடுறதுக்கு வராங்களாமா? ஆமாம் சித்து, நீ பார்த்துப்பில்ல எல்லாத்தையும். நீங்கள் போயிட்டு வாங்கம்மா. ஆள் வந்தாங்கன்னா நான் மாமா கிட்ட கேட்டுட்டு என்ன எதுன்னு பண்ணிக்கிறேண்ணா. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி மருமேனே, நீங்கள் பார்த்துப்பியா, அதெல்லாம் எனக்கு தெரியும். எதனா கூட சாப்பிட்டு உட்காருங்க. எப்படியும் லேட்டாக தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் மாமாவுக்கு கால் பண்ணி என்ன எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. என்ன மருமேனே? சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சித்தி, எங்கே எங்கள் அம்மாவை காணோம்? அம்மா உள்ள உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நான் விசேஷத்துக்கு எல்லாரும் கூப்பிட்றதுக்கு. சரிங்களா, நீங்கள் பார்த்துருங்க. சரி சித்தி. போகலாமா ராதா? போகலாம் நீ. இந்தாங்க காஃபி. அம்மா டிவியை மறைக்காதீங்க, தள்ளி போங்க. டே சிவா, உன்னை பெறம்படுத்தி பிரிக்க போகிற பாரு. நீ ஈவினிங் வந்ததுலேருந்து டிவி தான் பார்த்துட்டு இருக்க. ஹோம்ஒர்க்லாம் எதுவுமே பண்ணலை. உங்கள் அக்கா கறி அங்கே போய் உட்காந்துக்கிட்டா. 2 பேருமே இப்படி இருக்கீங்கள, என்ன அர்த்தம்? அம்மா, காய் அக்கா ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நான் ஹோம்ஒர்க்கில் கை வைக்க மாட்டேன்னு சபதம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாதா? அட வெண்ணம் அவனே, யாரை கேட்டுற அந்த சபதம்லாம் போட்ட நீ? ராக்கு, குழந்தை என்ன அப்படி பேசுகிற? நீங்கள் முதல்ல இந்த காஃபியை பிடிங்க. ரொம்ப நேரமாக குடிஞ்சிருக்கேன், இடுப்பு வலிக்குது. குழந்தை உருவத்தில் இருக்க குட்டிச்சாத்தாங்க வெள்ளம் பற்றியெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன்றதுக்கு என்னென்ன உருட்டுறான் பார்த்தீங்களா? விடு, கோமக்கா வீட்டில் விசேஷம் இருக்குல்ல, அதனால தான் பிள்ளைய எங்கிட்ட சந்தோஷமாக இருக்குதுங்க. இருந்துட்டு போட்டோம். இன்னும் 2 நாளைக்கு தானே. அப்புறம் வந்து மறுபடியும் ஸ்கூலுக்கு ஓட போகுது, ஹோம்ஒர்க் பண்ண போகுதுங்க. 2 நாளைக்கு தானே, விடுறாக்கு. எங்க நீங்களாம் ஒரு அப்பா வாங்க. மலர் நம்ம வீட்டுக்கு 1 வாரமாக வரவே இல்லைங்க. வர்றா, காலைல வர்றா, குளிக்கிறா, எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுறா. நாளைக்கு வேற லீவ் போட்டாலாம் இனிமே 3 நாள் அங்கே தான் இருப்பா. அவள் ஏன் பிள்ளையா இல்லை எங்கள் அத்தாச்சிரு பிள்ளையான்னு வேற எனக்கு தெரியல. அங்கேயே தான் கிடக்குறா அவள். இங்கே பிறந்தாலும் அவள் அங்கே தானே சின்ன வயசுலேருந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அங்கே தான் இருப்பா. அது நம்ம என்ன பண்ணுறது? அதுவும் சரிதாங்க. எங்கே பிறந்ததுலேருந்து நம்மக்கிட்ட இருந்ததை விட அங்கே தான் அதிகமாக இருக்கா. அவங்களும் தான் பிள்ளை மாதிரி தாங்குன்னு தாங்குறாங்க. ஆமாம் ராக்கு. சரி ராக்கு, நானும் இந்த காஃபியை குடிச்சிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பாவம், அவர் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு தனியாக இன்னும் பார்த்துட்டு இருப்பாரு. இது வேற அண்ணனும் வேற என்ன ஊர்லேருந்து வரல போல இருக்குது. அவர் ஃபங்க்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வருவான்னு சொல்லி நீ சொன்னீங்க. அதனால் அவர் மட்டும் தனியாக வேலை பார்த்துட்டு இருப்பாரு. நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ராக்கு? ஆமாம் அதை தான் நானும் சொல்ல வந்தேன். போங்க, பாவம் அண்ணாத்த மட்டும் தனியாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி ராக்கு. ராக்கு, ஏல ராக்கு. யாரு? உள்ள வாங்க. நாங்கள் தானே. அத்தாச்சி, அக்கா, வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க. அக்கா வாங்க, அண்ணி வாங்க. அப்புறம் குழந்தை நிறைய நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு வந்து 2-3 நாள் ஆச்சு. இந்த பக்கம் வரவே இல்லை நீங்கள்? ஐயோ கொழுந்தனாரே, அப்படிலாம் இல்லை கொழுந்தனாரே. விசேஷத்துக்கு துணி எடுக்க போகிறதா, அந்த வீட்டு வேலை பார்க்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுமா நேரம் சரியாயிருச்சு. அதனால வர முடியல. கோச்சுக்காதீங்க கொழுந்தனாரே. அட பரவாயில்ல, நீ சும்மா சொன்னேன். வாங்க முதல்ல உட்காருங்க. அக்கா வாங்க, அக்கா உட்காருங்க. ஆமாம் உட்காருங்க முதல்ல. வாங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன். டேய், இங்கே பாரு, அத்தையும் பெரியம்மா வந்திருக்காங்க. வாங்கன்னு கூப்பிடு. விடு ராக்கு, உன போட்டு நோண்டாத. புள்ள டிவி அவ்வளோ குறிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓ, மருமையை வந்ததுலேருந்தே டிவியை பார்க்குறேன். வாங்க பெரியம்மா, வாங்கத்த, உட்காருங்க. ராக்கு தள்ளு, என் மயனை பார்க்க. என் தங்கம் நல்லா இருக்கியாடி தங்கம்? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா சாமி, நல்லா இருக்கேன். நல்லா படிக்கணும் என்ன சாமி? சரி பெரியம்மா. உன் மயனை கொஞ்சம் எல்லாம் போதும், உட்காருக்கா முதல்ல. அத்தாச்சி போய் உட்காருங்க. தம்பி, ஏம்மா நிற்கிறவா, வந்து உட்காருவா. இருக்கட்டும்க்கா, நீங்கள் உட்காருங்க. அட குழந்தை நிற்கிறாப்புல, நான் உட்காந்த மரியாதையாக இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உட்காருங்க. அதெல்லாம் டெய்லி உட்காந்து கிடக்கிறவர் தானே, நின்றுட்டு சத்த நிற்கட்டும். இருங்க, நான் போய் காஃபி எடுத்து வரேன் 2 பேருக்கும். அட அதெல்லாம் வேணாம் ராக்கு. எல்லாருக்கும் சொல்ல போகணும், விசேஷம் வச்சுருக்கோம், சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இப்போ நீ உனக்கு முடிச்சுட்டு உமா வீட்டுக்கு போனோம், அப்புறம் அங்கிட்டு இவ சாந்தி வீட்டுக்கு போனோம். அப்போ நிறைய வீடு இருக்குடி, போகணும். அதனால தான் ராக்கு. அது சரி, நீ விசேஷம் வச்சது எங்களுக்கு தெரியாதாக்கும். அதை சொல்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வந்தியாக்கும் நீ? என்னதான் இருந்தாலும் முறை இருக்குல்ல ராக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் நாங்கள் சொல்லலைன்னா எங்கள் மருமக ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வரமாட்டோமாக்கும். நீங்கள் சொன்னாலும் சொல்லலாம், நாங்கள் தான் முதல்ல வந்து நிற்க போகிறோம். இது அங்கேருந்து வந்துட்டா சொல்கிறதுக்கு.
நீ வருவடி சொன்னாலும் சொல்லலைனாலும் இருந்தாலும் முறை இருக்கல ராக்கு, அதனால தான் பத்திரிக்கை எதுவும் அடிக்கல ராக்கு, அதனால தான் வாயிலே சொல்லி கூப்பிட்டுலான்னு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், எதுக்கு பத்திரிக்கை ஸ்ட்ரெயிட்டாக மேரேஜ் பண்ணும்போது நல்லா கிராண்டாக சொல்லி பத்திரிக்கைலாம் அடித்து பண்ணிக்கலாம். இப்போ எது சடங்குக்கு வாயால் கூப்பிடுங்க போதும். ரொம்ப தூரத்தில் இருக்கோல ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, அதுவே போதும். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே எனக்கு கோவமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வார்த்தை இங்கேருந்து சொன்னீங்கன்னா ஒடியார போகிறேன். இல்லை சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லலைனாலும் அங்கே வரப்போகிறோம். எதுக்கு அவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வரீங்க? அதெல்லாம் முறையில் இல்லை தம்பி. சரி, மருமகளுக்கு வந்து விசேஷம் வச்சுருக்கு தம்பி, நீங்கள் தான் வந்து நின்று எல்லாம் செய்யணும், சரிங்களா? சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். எல்லோரும் 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடுங்க. அத்தாச்சி உன் வீட்டில் தானே கடையாக கிடக்குறோம் நாங்கள், இதை 2 நாளைக்கு முன்னாடி வந்துடுவோமா? சரி போய் நீ அடுத்து யாருக்கு சொல்லணுமோ போய் சொல்லு போ, நாங்கள் அதெல்லாம் வந்துடுறோம். சரி சரில ராக்கு, நான் அப்படியே கிளம்புறேன். அடுத்து அப்படியே உமா வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அப்படியே சாந்தி வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். சரி சரி அத்தாச்சி, பார்த்து போங்க. சரி அப்போ வரேன் ராக்கு, குழந்தனாரே வரேன். சரி சரி அண்ணி. அப்புறம் அண்ணன் எப்போ வராங்க ஊர்லேருந்து? நாளைக்கு நைட்டு வருவார் குழந்தனாரே. சரி சரிங்க அண்ணி. தம்பி வரட்டாப்பா? சரிங்கக்கா. ஒன்றும் சாப்பிடாம போகிறீங்களே எப்படி? பரவாயில்லப்பா, நம்ம வீடு தானே, எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஏதாவது சொல்லணும்ல, அதனால தான். சரி சரி ராக்கு, சரி தம்பி வரேன். சரி அத்தாச்சி. அங்கோ பெரியம்மா வரட்டா? சரி பெரியம்மா. மருமேனே அத்தை வரட்டா? சரித்த ராக்கு வரல. சரி சரிக்கா, பார்த்து. அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் போயிட்டு அக்கா வீட்டில் போயிட்டு விளையாடவா? கீர்த்தி, அங்கே விசேஷம் இல்லை, அதனால எல்லாரும் வேலையாக இருப்பாங்கம்மா. இப்போல்லாம் விளையாட முடியாது, விசேஷம்லாம் முடியட்டும் அப்புறம் விளையாடலாம் என்ன? நாளைக்கெல்லாம் சிவாலாம் லீவ் போட்டானா, நீ லீவ் போடு. அப்போ நாளைக்கு போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுங்க 3 பேரும், நீ சிவா அப்புறம் வந்துட்டு சிக்கி 3 பேர் என்ன? சரிம்மா. உமா அக்கா வாங்கக்கா. வாங்க கோமதி அக்கா, உட்காருங்க. இருக்கட்டும்பா சங்கரு, நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாம் ஆமாக்கா. வாங்க ராதாக்கா, என்ன அங்கே நின்ட்டிய? வாங்க. வர உமா. அட அக்கா, என்ன கீழே உட்காந்துட்டிய? மேலே உட்காருங்க, நான் வேணா உள்ளே போகிறேன். அட இருக்கட்டும்பா தம்பி, நீ வேலை பார்த்துட்டு இருக்கீல்ல, நீ வேலை பாரு. நான் அந்த விசேஷத்தை கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். ஆமாம் ஆமாக்கா, உமா சொன்னா. ஆமாப்பா தம்பி, ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வச்சிருக்கு. சனிக்கிழமை மாமா இருந்து நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் தண்ணி ஊற்றி சடங்கு பண்ணுறது. சனிக்கிழமை காலையிலே வந்துடணும் என்னப்பா? சரிக்கா, கண்டிப்பாக வந்துடுறோம்க்கா. நாளைக்கே வேலைலாம் நிறையா இருக்கும். அண்ணன் பாவம் தனியாக பண்ணிட்டு இருப்பாரு, அதனால தான் இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு வந்துடுறேன் என்னக்கா? சரிப்பா சரிப்பா. உமா நீங்கள் வந்துடு, சொல்கிறதுக்கு தான் வந்தேன். நீங்கள் சொல்லணுமாக்கும், இல்லைன்னா எங்களுக்கு தெரியாதாக்கும். முறைக்கு சொல்லிடணும்ல உமா, அதனால தான் எல்லார் வீட்டும் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். தான் ராக்கு வீட்டில் சொன்னேன், உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், சாந்தி வீட்டுக்கு போகணும், அதுக்கு அப்படியே பக்கத்தில் எல்லார் வீட்டுக்கும் போகணும் உமா. அப்படியே முறையாக இருந்தால் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே, வந்துடுவோம்ல நாங்கள் தான். அதானேக்கா, ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஃபங்க்ஷனை வேற வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி, முறைன்னு இருந்தால் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் நாங்கள் வரப்போகிறோம். இல்லை அதெல்லாம் முறை இல்லை, பக்கத்துலேயே வீடு வச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாளா? சும்மா இருங்க தம்பி. சரி வந்துடுங்க என்ன, குடும்பத்தோட விசேஷத்துக்கு வந்துடணும், சரிங்களாப்பா? சரிக்கா. சரி உமா, அப்போ நான் கிளம்புறேன் என்ன? அக்கா இருங்க, காஃபி எதுனா போட்டு தரேன். இல்லை அதெல்லாம் வேணாம் உமா, நேரமாயிரும், நிறைய வீட்டுக்கு சொல்லணும் வேற. என்னம்மா நான் கிளம்புறேன். சரிக்கா அப்பண்ணா. ஓய் கீர்த்தி, என்ன சைலண்ட்டாக உட்காந்து விளையாண்டுட்டு இருக்க? சொல்லுங்க ஆண்டி. இல்லை பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சு கீர்த்தி. இல்லை உமா? ஆமாம், நீங்கள் அடிக்கடி ஊர் பக்கம் வரணும். 6 வருஷத்துக்கு ஒரு தடவை 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் அப்புறம் எப்படி தெரியும்? நல்லா வளர்ந்த மாதிரி தான் தெரியும். அதுவும் சரிதான். சரி உமா, அப்படியே நாங்கள் கிளம்புறோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி உமா. தங்கம், ஹோம்ஒர்க் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாடி ஹோம்ஒர்க்லாம் ரொம்ப போரு, வாங்க நம்ம கேம்ஸ் ஆடலாம். செல்லம், கேம்லாம் வந்துட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடணும், ஓகேவா? நோ டாடி, நாளைக்கு நான் லீவு, அதனால நான் சண்டே நான் பண்ணிக்கிறேன் ஹோம்ஒர்க்கு. நாளைக்கு லீவா? ஏன்? டாடி, காயு ஃபங்க்ஷன் வருது இல்லை சண்டே, அதனால இப்போ இருந்தே வந்து ஃபங்க்ஷன் களைக்கட்டும் இல்லை, அதனால குட்டி பசங்க எல்லாம் லீவ் போட்டுருச்சுங்க நாளைக்கு விளையாடுறதுக்காக. அப்படியா? சரி நீ லீவ் போட்டியா? அது இல்லை டாடி, நான் லீவ் போடல. எனக்கு படிக்க நிறையா இருக்குது, அதோட நாளைக்கு வந்து டெஸ்ட்டு வேறு சொல்லியிருக்காங்க, அதனால நாளைக்கு போயிடுவேன். சாட்டர்டே சப்போஸ் ஸ்கூல் இருந்துச்சுன்னா சாட்டர்டே லீவ் போடுவேன் டாடி. அதோட காயுக்கு நான் தான் நோட்டு எல்லாமே கொடுக்குறேன், அவள் அதை பார்த்து தான் எழுதுறா, அதனால நம்ம கரெக்டாக எழுதினா தானே அவளும் எழுத முடியும், பாவம் அப்போ தானே படிப்பா. அதனால தான் டாடி நானும் கரெக்டாக போயிடுறேன். குட் தேவ், குட் பாய். சரிம்மா, நீ எழுது. ஓகே டாடி. டாடி வாங்க விளையாடுவோம். சரிடா செல்லம், என்ன விளையாடலாம்?
இதோ நீங்கள் வாங்கிட்டு வந்த டாய்ஸ் இவ்வளோ இருக்குல்ல, இதை வச்சு எதுனா விளையாடலாம் டாடி. சாந்தி, அம்மாடி சாந்தி. வாங்க பெரியம்மா, அம்மா உள்ளே தான் இருக்காங்க, உள்ளே வாங்க. யார் தேவ்? டாடி பெரியம்மா டாடி. அண்ணி வாங்க அண்ணி. தங்கச்சி வாமா வந்து உட்காருங்க. உட்காரோம் குழந்தனாரே. எங்க சாந்தி இல்லை? இருக்கா நீங்கள் வாங்க, வந்தாலும் வந்து உட்காருங்க. அவள் கிச்சனில் இருக்கா, நான் கூட்டிகிட்டு வரேன் வாங்க. பெரியம்மா வாங்க விளையாடுவோம். அது சரி, விளையாடுறீங்களா? என்ன நீங்கள் மட்டும் விளையாடுறீங்க? சிவா அங்கே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான், அங்கே அவள் ஒருத்தி பாலை வச்சுட்டு உட்காந்துருக்கா, இங்கே நீ மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க 3 பேரும். போய் ஒன்றா விளையாட வேண்டியதானே? இல்லை, ஈவினிங் ஆயிடுச்சுல்ல பெரியம்மா, அதனால தான் மம்மி வெளியே விடலை. நாளைக்கு விளையாடுவோம் நாங்கள் எல்லாரும். அப்படிங்களா? சரிடா தங்கம். தேவ் படிக்கிறியாப்பா? ஆமாம் ஆண்டி. சரிடாம்மா, படி நல்லா படி. 10th இல்லை, நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும் என்னம்மா? சரி ஆண்டி. சரிடாம்மா, படி. ஏன் நீ தேவும் காயும் ஒன்றா தானே படிக்கிறாங்க? ஆமாம் ராதா, அதனால தான் அவன் நோட்ஸ் என்னென்னமோ கொண்டாந்து கொடுப்பேன் எழுதுறதுக்கு. அதை பார்த்தா உட்காந்து எழுதி படிச்சுக்கிட்டு இருக்கு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம் பக்கத்தில் இருக்கனால அது ஒரு உதவி தான். சரி அண்ணி. வாங்க கோமாக்கா, ராதா நீ உள்ளே வாங்க. என்ன அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இல்லை சாந்தி, இந்த பசங்களோட பேசிக்கிட்டு நின்னோம். சரி வாங்க வந்து உட்காருங்க. சிக்கிமா போய் நீ ரூமில் போய் விளையாட்டு தங்கம் போங்க. சரிம்மா. அக்கா வாங்க, அண்ணி வாங்க உட்காருங்க. ஏங்க நான் போய் காஃபி டீ எதனா போட்டு எடுத்துகிட்டு வரேன். சாந்தி எதுவும் வேணாம் சாந்தி, எல்லார் வீட்டுக்கும் சொல்லணும். இப்போ ஓரளவு முடிஞ்ச சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு காலைல வேற வந்து சொல்லணும் எல்லாருக்கும், மிச்சம் உள்ளவங்களுக்கு. அதனால டைம் ஆயிரும் சாந்தி. வேற ஆக்க விடுமா எல்லாம் போயிட்டு வரேன். அங்கேயே டீ காஃபி குடிங்கன்னு ஒரே நமச்சு நான் தான் சொல்லிட்டு தப்பிச்சு ஓடியாந்துட்டேன். இன்னொரு நாள் வந்து குடிக்கிறேன் சாந்தி. தம்பியை வர சொல்லு சாந்தி, சொல்லிட்டு கிளம்புறேன். அட இருக்கட்டுக்கா, சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகுமா காஃபி குடிக்க? இருங்க போட்டு வந்துடுறேன். இல்லைம்மா வேணாம்மா, எல்லா இடத்துக்கும் சொல்லணும்ல, டைம் ஆயிரும். பிள்ளைய வேற தனியாக இருக்குது அங்கே. இந்த டெக்கரேஷனுக்குலாம் ஆள் வர்றதா சொன்னாங்க, போனால் தானே சரியாக இருக்கும், அதாம்மா. அப்படியா? சரி அண்ணி. சரி இருங்க, அவரை கூப்பிட்ற ஒரு நிமிஷம். எங்க இங்கே வாங்க ஒரு நிமிஷம். இந்த வரேன் சாந்தி. அண்ணி இந்தாங்க காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க, எடுத்துக்கோங்க. நீயும் எடுத்துக்கம்மா. அட கொழுந்தனாரே, காஃபியை போடுறதுக்கா ஓடுனீங்க? அடக்கடவுளே, ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள்? நான் இப்போ தான் சாந்திகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களே, என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்து அதெல்லாம் குடிச்சிட்டு போகணும். நீ இதை குடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்தாங்க இதை குடிங்க முதல்ல. அது சரி, நல்ல கொழுந்தனார் தான். சரி கொடுங்க, என் கொழுந்தனார் ஆசையாக போட்டு வந்துட்டாப்புல, குடிக்கிறேன் கொடுங்க. அதை பாருங்க அக்கா, அன்னைக்காக போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கெல்லாம் ஒரு தலைவலி சுடுதுன்னு வச்சு கொடுங்கன்னா கூட வச்சு தர மாட்டார் அவர். சரியான கொழுந்தனார் தான் உங்களுக்கு, போங்க. ஆமாம் அண்ணி தானே முதல்ல, கொடுங்க கொழுந்தனாரே, குடிச்சு பார்ப்போம் காஃபியை. எடுத்துக்கங்க அண்ணி, எடுத்துக்கம்மா ராதா. சரிண்ணே. சரி கொழுந்தனாரே நீங்கள் உட்காருங்க. சரி அண்ணி. கொழுந்தனார் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மகளுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கு. சனிக்கிழமை நைட்டு மாமா விருந்து, நீங்கள் தான் வந்து இருந்து சிறப்பாக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போகணும். ஏன்னா கொழுந்தனாரே குடும்பத்தோடு வந்துடணும். சரி அண்ணி, நாங்கள் வராமல் எப்படி? கண்டிப்பாக வந்து எல்லாம் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போகிறோம் நல்லபடியா. சரிங்களா அண்ணி? சரி கொழுந்தனாரே, ரொம்ப சந்தோஷம். ராதா நாளைக்கு வந்துடு என்ன ராதா? சரிக்கா, நான் வந்துடுறேன்க்கா. சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் சாந்தி. கொழுந்தனாரே நாங்கள் கிளம்புறோம். சரிங்க அண்ணி. சரிங்கக்கா, பார்த்து போயிட்டு வாங்க. கொழுந்தனாரே காஃபி சூப்பரு. ஆமாம் அண்ணே, காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. வரோம் சாந்தி. பார்த்துக்கா.